ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்துருந்தோம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பார்த்துருந்தோம். அதில் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஹைப்பர் லிங்க்கில் வந்து இரண்டாவது டைப் ஆஃப் ஹைப்பர் லிங்க், அதாவது இரண்டாவது டைப் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஹைப்பர் லிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கும்போது அதோட ரிலேட்டிவான அதோட தொடர்பான சில ஃபைல்ஸை சில டாக்குமெண்ட்ஸை வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற அதே இடத்துலேருந்து எங்கள் சிஸ்டத்தில் எங்கேயாவது இருக்கிற அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான். அதாவது ஒரு லிங்க் மூலமாக எங்களுக்கு எங்களோட ஃபைலோட ரிலேட்டிவான சில ஃபைல்ஸை அல்லது டாக்குமெண்ட்டை நாங்கள் ஒரு லிங்க் மூலமாக வந்து நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற அந்த ஃபைலை ட்ராவல் பண்ணுறது, அதாவது அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது. இந்த ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க்கை வந்து நாங்கள் இப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி வந்து ஹைப்பர் லிங்கை பற்றி பார்த்துருக்கிறோம். அதில் வந்து ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது சேம் டாக்குமெண்ட் உள்ளுக்கும் நாங்கள் வந்து ஒரு லிங்கை ரெடி பண்ணுறது, புக் மார்க் மூலமாக ரெடி பண்ணுறது தான் ஹைப்பர் லிங்க் அப்படின்ட்டு பார்த்தோம். இது ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு ஃபைலில் இருந்து கொண்டு அதே ஃபைலுக்கு தேவையான ரிலேட்டிவான இன்னும் ஒரு ஃபைலை அல்லது ஃபோல்டரை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து வேறொரு இடத்துலேருந்து எங்கள் சிஸ்டத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து ஒரு லிங்க் மூலமாக சில ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது. இந்த ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க்கை வந்து நாங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஹைப்பர் லிங்க்கில் வந்து நாங்கள் ஆல்ரெடி புக் மார்க்ஸை க்ரியேட் பண்ணி தான் ஹைப்பர் லிங்க்கை வந்து ஆட் பண்ணோம். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். இப்போது நாங்கள் வந்து ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் அதை வந்து நாங்கள் எப்படி செய்து பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாங்கள் வந்து என்னோடய டாக்குமெண்ட்டில் ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்கை வந்து நான் வந்து செய்து காமிக்க போகிறேன். இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய டாக்குமெண்ட் ஏரியாவில் நான் இப்போ வந்து கர்சரை வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஹைப்பர் லிங்க் வரணும். நான் இப்போ வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும்போது இப்போது எனக்கு வந்து ஒரு வீடியோ ஃபைல் ஒன்று நான் வந்து ஒரு லிங்க் மூலமாக வந்து லிங்க் பண்ணி வைக்கணும் அல்லது ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்னோடய ஃபைலுக்கு அல்லது என்னோடய டாக்குமெண்ட்டுக்கு ரிலேட்டிவான ஒரு வீடியோவை நான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கேசரை வச்சுட்டு இன்சர்ட் மெனு போனீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற இந்த டேபை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஷோ ஆகும். இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஓ வெப் பேஜ். இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஓ வெப் பேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் வந்து எந்த ஏரியாவில் எந்த லொக்கேஷனில் உங்கள் சிஸ்டத்தில் இருக்குதோ அந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இப்போது வந்து நான் வந்து என்னோடய ஃபைல், அதாவது அந்த வீடியோ ஃபைல் எந்த இடத்துல இருக்குதோ நான் இப்போ அதை வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய ஃபைல் வந்து ஃபோல்டர் ஈக்குள்ளே இருக்குது. ஓகே பண்ணுறேன், என்னுடைய அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லென்த்தாக இருக்குது, ரொம்பவே நீளமாக இருக்குது. என்னுடைய லிங்க் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது. இது வந்து என்னுடைய வீடியோ லிங்க். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஷார்ட்டாக வரணும் அப்படின்னா நாங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ லிங்க்கை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி ஷார்ட்டாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் நாங்கள் இப்போ வந்து இன்சர்ட் மெனு போயிட்டு அங்கே ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற அந்த டேபை வந்து கிளிக் பண்ண அப்படின்னா இந்த விண்டோ ஷோ ஆகும். இதில் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைலோ வெப்பேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைல் எந்த இடத்துல இருக்குதோ அதை நான் வந்து தேடி எடுக்கிறேன்னு பாருங்கள், ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறேன். என்னோடய வீடியோ ஃபைலை நான் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ஓகே பண்ண முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோவை செலக்ட் பண்ண உடனே பாருங்கள், அந்த ஃபைலை செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. இதில் நீங்கள் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் செய்ய வேணாம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே, இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோ ஃபைலோட அந்த நேம் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணுமோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் அட்ரஸுமே இருக்குது. நாங்கள் இதை வந்து டிலீட் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸை ஃபுல்லாக டிலீட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து என்னுடைய அந்த டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே எப்படி டிஸ்பிளே ஆகணுமோ அதுக்கு வந்து நான் மூவி அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பண்ணுறேன். இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ட்டாக வீடியோ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மூவி அப்படின்ற ஒரு லிங்க் வந்துருச்சு. அந்த லிங்க் முன்னாடி நீங்கள் வந்து கர்சரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபுல் அட்ரஸுமே காமிக்கும். இப்போ நாங்கள் வந்து அந்த மூவி அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பாருங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கை மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதை நாங்கள் கிளிக் பண்ண உடனே ஓகே பண்ணோம் அப்படின்னா
டிரெக்டாகவே இந்த இடத்துல இருந்து நாங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தேவையான அந்த வீடியோ ஃபைலை நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ப்ளே ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்து நான் வந்து என்னோடய வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்து கொண்டே நான் வேறொரு இடத்துல இருக்கிற ஒரு வீடியோ ஃபைலை வந்து ஹைப்பர் லிங்க் மூலமாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்கள் ஃபைலோட ரிலேட்டிவான இன்னும் நிறைய ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஹைப்பர் லிங்க் மூலமாக ஹைப்பர் லிங்க்கை இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து டிரெக்டாகவே வந்து உங்கள் டாக்குமெண்ட்டில் இருந்தபடியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இப்போ வந்து இன்னும் ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இப்போ வந்து ஒரு ஆடியோ ஃபைலை நாங்கள் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாமா? எங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்து கொண்டே எங்களுடைய ஃபைலுக்கு ரிலேட்டடான ஒரு ஆடியோ ஃபைலை நாங்கள் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்சர்ட் மெனு போயிட்டு பாருங்கள், ஹைப்பர் லிங்க் அதுக்கு போயிட்டு என்னோடய ஃபைல் வந்து எந்த இடத்துல இருக்குதோ அதை நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க்கு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எக்ஸிஸ்டிங் ஃபைல் வெப் பேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டிஸ்பிளே நேமை வந்து கொடுக்குறேன். ஆடியோ அல்லது MP3 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து MP3 அப்படின்னு கொடுப்போம். ஆடியோ அப்படிங்கிறதுக்கு முன்னால் MP3 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து ஓகே பண்ணுற பாருங்க, ரொம்பவே ஷார்ட்டாக MP3 அப்படிங்கிற அந்த ஹைப்பர் லிங்க் வந்து ஷோ ஆகுது. இப்போ நாங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாமா? கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ளே ஆகுது, உங்களுடைய ஆடியோ ஃபைல் வந்து ப்ளே ஆகுது பாருங்கள். நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்தபடியே எங்களுக்கு தேவையான ஒரு ஆடியோ ஃபைலை கூட நாங்கள் இப்போ வந்து ஹைப்பர் லிங்கை யூஸ் பண்ணி நாங்கள் இருந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது எங்களுடைய டாக்குமெண்ட்டோட ரிலேட்டிவான ரொம்பவே முக்கியமான ஃபைல்ஸை வந்து நாங்கள் வந்து ஒரே இடத்துல, அதாவது இருந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரே டைமில் வந்து சிம்பிளாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க்கில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எக்ஸிஸ்டிங் ஃபைல் வெப் பேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மூலமாக தான் நீங்கள் வந்து ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்கை பண்ண முடியும். நாங்கள் வந்து ஆல்ரெடி ஹைப்பர் லிங்க்குக்கு வந்து நாங்கள் வந்து பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம். அதோட இன்னுமொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறதுக்கு வந்து புக் மார்க்ஸை வந்து க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹைப்பர் லிங்க்குக்கு தான் நாங்கள் வந்து புக் மார்க்ஸை வந்து க்ரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன வந்து ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அப்சல்யூட் ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ மூலமாக வந்து நாங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் அதாவது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கான்செப்டை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேனோ அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு கான்செப்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், தேங்க்யூ.